தொடர்ந்து நம்முடைய கிரிக்கெட் விமர்சகர் பாஸ்கி அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் பாஸ்கி, இணைப்பில் இணைந்ததுக்கு மிக்க நன்றி. கேமரன் கிரீனுக்கு இப்படி ஒரு டிமாண்டு, இவ்வளோ ஒரு பெரிய தொகை கொடுத்து ஏலம் எடுக்கப்பட்டிருக்கார். இந்த டிமாண்ட் பத்தி உங்களோட பார்வை, இஸ் இட் வொர்த் இட்? நம்ம ரொம்ப ஃபன்னியா இருக்கும் ஐபிஎல். நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ் மாரிஸ் ஒரு 250 கோடி கதை விட்டாங்க. அவர் கட்சியில ஒரு ஆண்டு மொத்தமா டோட்டலா ஒரு அச்ச 20-25 ரன் தான். அதனால இது நம்ம சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் பாருங்க, பிச்சு அவங்க டைப் ஆஃப் கேமுக்கு சூட் ஆகும், அப்போ மெட்டீரியல் கரெக்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப சுமாரான பிரைஸுக்கு போறவர் கச்சாமுச்சான் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. டெரிபிக்கா பணத்தை கொடுத்து வாங்குறவர் ரொம்ப மேக்ஸ்வெல் டோட்டலா வைக்கிறாரு ஒரு ஃபுல் சீசன். அது மாதிரி நடக்கும், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. கேமரன் கிரீனுக்கு டெஃபினட்டாவே மேட்ச் கேம் சேஞ்சிங் அபிலிட்டி இருக்கு. நீங்க ஒரு 10 மேட்ச் ஆனீங்கன்னா 2-3 மேட்ச்ல அவுட் ஸ்டாண்டிங்கா பண்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. எல்லா மேட்சும் அவர் கன்சிஸ்டன்சி கிடையாது. அதனால இவ்வளவு ஹைப் வேஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ நமக்கு சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஜடேஜாக்கான ரீப்ளேஸ்மெண்ட் யாரா இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு. அதுல தான் கிரீனோட பேர் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் கேகேஆர் போயிட்டாங்கன்னும் போது சிஎஸ்கேக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்னா உங்களோட பார்வையில யாரை சொல்வீங்க? ஹசரங்கா, பிஷ்னாய் 2 bowlers இருக்காங்க இல்லையா? ஏன்னா இப்ப என்ன ப்ராப்ளம்னா சிஎஸ்கேக்கு ரொம்ப பேடா இருக்கு போலிங். நீங்க 10 ரனாவும் இல்ல, ஜடேஜாவும் இல்லைன்னா எவ்ரி டீம் இஸ் ஸ்கோர் 200 அகேன்ஸ்ட் சிஎஸ்கே. அவ்வளவு புவரா இருக்கு போலிங் பாக்குறதுக்கு. அதனால ஒரு ஹசரங்கா வந்தாலும் விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி இருக்கு. ஏன்னா கொஞ்சம் மிஸ்ட்ரி இருக்கு போலிங்ல. பிஷ்னாய ரீட் பண்றது கஷ்டம். ஆனா அவரும் இப்ப ஃபார்ம் கம்மியாயிருக்கு. இப்ப நீங்க போலரா எடுக்கலாம் ஜடேஜாக்கு பதிலா இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்தா, எனக்கு கேட்டா ஹசரங்கா வந்தா பெட்டரா இருக்கும். ஆனா அவர் பேட்டிங் 2 பால் தாங்க மாட்டாரு. பட் போலிங்ல ஒரு டெஃபினட்டா, ஏன்னா தீக்ஷனாவும் இல்ல டீம்ல. அதனால இது பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மில்லர் வந்தா பெட்டர் சார். தோனி மாதிரி ஒரு பினிஷர் லெப்ட் ஹேண்ட்ல மில்லர். ஸோ பேட்டிங்ல மில்லரும், பவுலிங்ல உங்களுக்கு இவங்க 2 பேர் ஹசரங்கா வந்தா பெட்டரா இருக்கும். அண்ட் இதுல இந்த குஷால் மெண்டஸ் ஒரு பிளேயர் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஆக்ஷன். எனக்கு ரொம்ப தெரியாத டீடைல்ஸ். அந்த குஷால் மெண்டஸ் இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி பிளேயர். 4-6 அடிக்கிறதுல அவர் வந்தா நல்லா இருக்கும் சிஎஸ்கேக்கு. ஓகே பாஸ்கி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்போ என்னன்னா, கேமரன் கிரீனை பொறுத்த வரைக்கும் அவர் ஆல்ரவுண்டர்னு அறியப்படக்கூடிய ஒரு நபர். ஆனால் இந்த ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் பேட்டர்னு வரிசைப்படுத்தப்பட்டிருக்காரு. அது எனி பர்டிகுலர் ரீசன் ஃபார் தட்? இல்ல சார், உங்களுக்கு கிரிக்கெட் இந்த T20 ஃபார்மேட்ல 2 கிரைட்டீரியா பாஸ். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கம்மி பால்ல நிறைய அடிக்கணும்னா 6 அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கிற பிளேயர் வில் பி த டாப் ப்ரையாரிட்டி எப்பவுமே. ஸோ அந்த ஆங்கிள் அவருக்கு ஹைட் ரீச் பயங்கரமா இருக்கு. அவர் அலட்சியமா அடிப்பார், அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. அவரோட பவுண்டரி ஹிட்டிங் அண்ட் சிக்ஸ் ஹிட்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப டாப் இப்ப இருக்கிற பிளேயர்ஸ்ல. அந்த ஆங்கிள் நீங்க பார்க்கும்போது ஃபெயில் ஆயிட்டார் போன சீசனை தவிர, அவரோட பெட்டர் லயம் லிவிங்ஸ்டன் இருக்காரு. அவரு ஆல்ரவுண்ட் கெப்பாசிட்டி, அவர் ஆஃப் ஸ்பின் போடுவாரு, லெக் ஸ்பின் போடுவாரு, கண்ணாப்புனா அடிப்பார் சிக்ஸ். அவரு தான் என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கணும். லயம் லிவிங்ஸ்டன் ஒரு இங்கிலீஷ் பிளேயர் இருக்காரு. இது எக்ஸ்ட்ராடனரி ப்ராஸ்பெக்ட். அவர் தான் சிஎஸ்கேக்கு வந்தா அல்வா அவர் வந்தாருன்னா. சோ இந்த ஹைட்டு, சிக்ஸ் ஹிட்டிங் கெப்பாசிட்டி பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். போலிங்கை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங்க்கு இந்த பர்பிள் கேப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் பைத்தியார்த்தணும். யாருக்கு நீங்க கொடுக்கணும்னா கம்மி ரன் யார் ஒரு ஓவர் கொடுக்குறாங்களோ அவங்க தான் பெஸ்ட் எக்கானமி. அந்த மாதிரி போலர் பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி இருக்காங்களே, அந்த டைப் ஆஃப் போலர்ஸை பார்க்கணும். ஆனா இந்த விக்கெட் எடுக்கிறவங்கன்னு பாத்தீங்கன்னா மேட்ச் 200 for 2ல கட்சி ஓவர் போடுற ஒரு போலர் எல்லாரும் சுத்த போய் 4 விக்கெட் கொடுத்துருவாங்க. அது மாதிரி ஒரு 4 மேட்ச் போட்டா 16 விக்கெட் அவர் பெஸ்ட் போலர் எப்படி சொல்ல முடியும்? ஸோ எக்கானமி கம்மி ரன் கொடுக்கிற ஒரு போலரும் ஆடுற எல்லா போலரும் 6க்கு போறதோ இல்ல பவுண்டரி அடிக்கிற ஒரு பேட்ஸ்மேனா பாக்குறது தான் பெஸ்ட். அந்த ஆங்கிள் பார்க்கும்போது இந்த பக்கம் ஹசரங்கா, அந்த பக்கம் பவுலிங்ல அண்ட் பேட்டிங்ல லிவிங்ஸ்டனுக்கு போறது பெட்டர். இப்போ அதிக விலைக்கு போன வீரர் பத்தி பேசக்கூடிய அதே நேரத்தில் ஒரு அன்சோல்ட் பிளேயர் பத்தியும் ஐம் லிட்டில் பிட் கியூரியஸ். பிருத்வி ஷா ஒரு பெரிய டேலண்ட்னு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம செய்திகளை தொடர்ந்து அவரை பத்தி திரும்ப பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த மினியாளத்துல அன்சோல்டா போயிருக்காரு. ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவருடைய இந்த நிலை வர்றதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? சில பேருக்கு அவங்களுடைய ஆக்சுவலா அதை பார்க்க கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஆக்டிவிட்டிஸ் என்ன, அவங்க பர்சனல் லைஃப்ல என்ன ஆகுது, இதெல்லாம் பார்த்து எடை போடுறாங்க. தப்பு. அந்த ஆளுக்கு T20ல முதல் 6 ஓவர்ல போட்டு கொதற ஒரு பேட்டிங் இருக்கு. அதனால அன்பார்ச்சுனேட், அவர் அன்சோல்டா போறது அன்பார்ச்சுனேட். கண்டிப்பா எனி டீம்ல அவர் வந்தாருன்னா அவருக்கு இருக்கிற ரேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் நல்லா அடிப்பார். ஒரே ஒரு வீக்னஸ் ஷார்ட் பிஸ்ட் பால் மட்டும்தான் தவிர, பட் ஆனஸ்டே அவர் ஒரு ஓவர்ல 6-4 அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கிற ஆளு. அதான் இது எனக்கு புரியவே இல்லை. இந்த கிரிக்கெட்டோட டைனமிக்ஸே எனக்கு புரியல. கண்டிப்பா அவர் அன்சோல்டா போற அளவுக்கு ஒரு மட்டமான பிளேயர் கிடையாது. பட் என்ன ப்ராப்ளம், இந்த மீதி நடக்கிற இப்போ ஹர்திக் பாண்டியா வச்சுக்கிறோமா, பர்சனல் லைஃப்ல அவர் என்ன பண்றாரு, அவருக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா,
அவருக்கு செகண்ட் மேரேஜ் ஆகுதா, அவர் போட்டுக்கிற வாட்ச் 20 கோடி எதுக்கு, இப்படியே போயிட்டு இருக்கோம் லைஃப்ல. கிரிக்கெட்டை பார்க்கணுன்ற அப்படி பார்க்கும்போது பிரிட்டிஷ் ஷா போனது அன்சோல்டா போனது வெரி அன்பார்ச்சுனேட். ரைட். கடந்த முறை சீசனை பொறுத்த வரைக்கும் எல்லா அணிகளுமே ஏதோ ஒரு விதத்துல தங்களோட குறைகளை சொல்லிட்டே இருந்தாங்க, எக்ஸெப்ட் ஆர்சிபி ஆஃப்கோர்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அப்படின்னு. சென்னையை பொறுத்த வரைக்கும் போன சீசன்ல எதெல்லாம் நம்ம சறுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சென்னைக்கு எல்லா வைபவ் சூரியவம்சி இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, அந்த மாட்ரேன்னு ஒருத்தர் நமக்கு ஆடுறாரு, இவங்க எல்லாம் ஆடுறாங்க. அந்த சூரியவம்சிக்கு செஞ்சுரி அடிக்கிற கெப்பாசிட்டி, தட் இஸ் முதல் 6 ஓவர்ல கண்ணாப்பனன் பவுண்டரி 6 அடிக்கணும் இல்லைன்னு சொல்ல, ஆனா அந்த இடத்துல ஒருவேளை பிச்சு நமக்கு சூட் ஆகலன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆடணும், அங்க கொஞ்சம் அமைக்க வாசிக்கணும், அதை காம்பன்சேட் பண்றது 6வது ஓவருக்கு அப்புறம் பண்ணலான்ற அந்த டெம்பரமெண்ட் லாக்கிங்கா இருக்கு சிஎஸ்கேல. எப்ப பார்த்தாலும் முதல் 6 ஓவர்ல 2 பேர் அவுட் ஆயிடுறதுன்னு இருக்குல்ல, அது போறதுக்கு ஏதாவது ஒரு பிளேயர் ஒண்ணு ஓணும், அந்த மாதிரி ஒரு நல்ல டெம்பரமெண்ட் இருக்கிற பிளேயர், அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்தா பெட்டரா இருக்கும். அது நம்ம அந்த டைப் ஆஃப் பேட்டருக்கு போனோம். ஸோ அந்த ஆங்கிள் இப்ப கேமரூன் கிரீன்லாம் வந்து அல்வா மாதிரி ரெட் கார்பெட் வெல்கம் போட்டு எடுத்துப்பாங்க, இல்லைன்னு சொல்ல. டெக்டிக் காம்படிஷன் இருக்கும், அவர் எல்லாருமே பிச்சிங் ஃபார் ஹிம், அதுல ஒன்றும் டவுட் கிடையாது. கொஞ்சம் நின்று ஆடுற பிளேயர், அதாவது ஜடேஜா டைப்னு வச்சுங்களேன், ஜடேஜா டைப், KL ராகுல் டைப், விராட் கோலி டைப், அவங்க நினைச்சா 2 ஓவர் டிஃபென்ஸ் ஆடுவாங்க, அடுத்த 2 ஓவர்ல அதை காம்பன்சேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிளேயருக்கு நம்ம போறது பெட்டர். மெயின் அதெல்லாம் கூட இல்ல, நம்ம யார் வேணா தோனி கேப்டன் வந்துட்டா எல்லாருமே நல்லா ஆடுவாங்க, போலிங் வந்து சாயம் வலிச்சிரும். 10 ரனாவா திருப்பி ஆப்ஷன்ல எடுத்துட்டா பெட்டர் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் 50 ரன் கொடுத்தா கூட எக்ஸ்ட்ராடினரியா ஒரு 3 பால் போட்டு ஒரு 3 பவர்ஃபுல் விக்கெட் டெரிபிக் பேட்டர்ஸ் எடுத்துருவார். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போலிங்ல 10 ரன் டீம்ல அவர் தான் பெட்டர் எனக்கு. ரைட். இன்னொன்று ஆன பர்சனல் நோட், என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ரவீந்திர ஜடேஜாவை வந்து வேற ஒரு கலர் ஜெர்சியில் பார்க்க போறோன்றதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலைக்கு இன்னுமே நான் வரல. அந்த ஒரு ட்ரேட் ஆஃப் பற்றி இன்னுமே கூட விமர்சனங்கள் சிலரால் முன்வைக்கப்பட்டு வருது. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது கண்டிப்பா தேவைப்பட்ட ஒரு ட்ரேட் ஆஃப் தானா? சரி, இப்போ இந்த சிஎஸ்கேவுடைய அபினிட்டி நீங்க எதிர்பார்க்கிற, நான் எதிர்பார்க்கிற அந்த அவுட்ஃபிட் வந்து அவர் உடம்புல தான் இருக்கணும், மஞ்சள் அவுட்ஃபிட்ங்கிற இந்த எதிர்பார்ப்பு இருக்கு, அது அவருக்கும் இருந்தா அவர் போயிருக்க மாட்டார்ல. என்ன வாட்மே நான் போக மாட்டேன் இங்கதான் இருக்கேன்னு சொல்லிட்டு பாருல. அப்ப அவருக்கே வந்து இட்ஸ் நாட் டூ கம்ஃபர்டபிள் ஏறுன்ற மாதிரி தான் தெரியுது. இல்லாட்டா அவர் ஏன் போனோம், இவ்வளவு க்ளோஸா இருக்கு. இப்ப தோனி போயிட்டு வர சிஎஸ்கே விட்டு போக மாட்டாரு, அந்த மாதிரி சொல்றேன். என்ன நீங்க போய் சொல்ல நான் மாட்டேன், தோனி கூட அவருன்னு சொல்லணும் சொல்லி. அது ஓகே, மேபி இது வந்து ஒரு விதமான யுக்தியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு விஷயம் பாஸ், நம்ம என்னன்னா இவர் இருந்தாதான் இவர் இல்லாட்டா அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம கிரிக்கெட்ல லைஃப்ல பார்க்க கூடாது. என் பாலிசி அதுதான். நான் ஒரு ஷோக்கு போறேன், 3-4 கெஸ்ட் கவுத்துட்டாங்க வரத்துக்குன்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நான் தனியா பேசுறேன்னு நான் இறங்குவேன் கோதால. அப்படிதான் இருக்கணும் டீம். ஏன்னா தோனியோட கேப்டன்சில மட்டும் அதை பண்ண முடியும். ஏன்னா நீ யாரா வேணாரு, நீ வந்து செவ்வாய் கிரகத்துல இருந்து வா, உனக்கு கிரிக்கெட்டே தெரியாதுன்னா கூட என்ன நீ பார்த்தீங்கன்னா ஆட் டு கிரிக்கெட் நல்லான்ற மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்குது. அதனால நம்ம ரொம்ப பெருசா பிக் நேம்ஸுக்கு போகணும். ஆவரேஜா இருக்கிற ஒரு நேம்ஸையே வச்சு பிக் நேம்ஸ் ஆக்குறது தான் சிஎஸ்கே பெருமையை. அதனால போலிங்க மட்டும் கொஞ்சம் நல்ல ஒரு எக்கானமி, தட் இஸ் கண்டெயின் பண்றதுக்கு ஆள் இல்லைன்ற கட்சி 2 ஓவர்ல அந்த மாதிரி ஒரு போலர். அது 10 ரன்னாக்கு யார்கர் இருக்கிறதுனால போன சீசன் சரியா போடல, அதெல்லாம் வேற. பட் யார்கர் போடுற போலரே இல்ல டீம்ல, அதுக்கு அவர் வந்தாகணும்ன்ற வேற ஒண்ணு. ஓகே, இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் வந்து நம்ம சிஎஸ்கேல இருந்து ரிலீவ் பண்ண ரச்சின் ரவீந்திரா, ஒரு ஆல்ரவுண்டர், அவருமே அன்சோல்டா போயிருக்காரு. அது இல்லாமல் கஸ் அட்கின்சன் மாதிரியான ஆல்ரவுண்டர்ஸா இருக்கட்டும், லியான் லிவிங்ஸ்டன், இவங்க எல்லாருமே ஆல்ரவுண்டர்ஸ், 3 பேருமே ஆல்ரவுண்டர்ஸ், ஆனால் அன்சோல்டுன்னு அவங்களோட ஸ்டேட்டஸ் இருக்கு. வாட் மே பி த காஸ்? I don't know. They're all totally carried away by what happened just in the last season. Okay. You may be the greatest, but are you the latest? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுல போறாங்க. நீ பெரிய ஆள் சரிப்பா, சின்ன வயசுல நல்லா ஆச்சு, இப்ப நீ ஒண்ணுமே இல்ல சொல்லி எடுக்கிறாங்களே அவங்கள. அந்த இதுல நீ லேட்டஸ்டா இருந்தா நீ ஷார்ட் செல்லிங்க, நான் உன்னை எடுத்துக்கிறேன். நீ போன வருஷம் ரொம்ப சொதப்பிட்டேன், அதனால நீங்க வாடான்னு போறாங்க. இவங்க தப்பு பண்றாங்க. சிஎஸ்கேல லியான் லிவிங்ஸ்டன் எடுக்கணும். அவர் எக்ஸ்ட்ராடனரி ஆல்ரவுண்டர், நினைச்சா ஆப்ஷன் போடுவாரு, நினைச்சா லெக்ஷன் போடுவாரு, டாப் கிளாஸ் ஃபீல்டரு, ஹைட் இருக்கு, அவரு டெவாஸ்டேட்டிங் அடிப்பார், 7-8 6 அடிப்பார் ஒரு 4 ஓவர் ஆனார்னா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் அவர் தான் இருக்கணும் ஆக்சுவலா. ஓகே, ரச்சின் ரவீந்திரா மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தது அணிக்கு வந்தபோது. ஆனா அவரும் ரிலீவ் பண்ணப்படுவார்னு எதிர்பார்க்கல. ஆனா ரிலீவ் பண்ணப்பட்டதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அவரோட என்ன காரணம்? இந்த சென்ஸ் ரச்சின் ரவீந்திரா வந்து டெஸ்ட்ல பிரமாதமா ஆடுறாரு, ஓடிஐல நல்ல லாங் நாக் ஆடுறாரு, சஸ்டெயின்ட் ஆடுறாரு. அந்த டெம்பரமெண்ட் T20ல இல்ல. ஏன்னா T20 உடனே நான் தூக்கி அடிக்கணும் எல்லா பாலும் நினைச்சுன்னு லோக்கலா தூக்கி வச்சு ராங் அவுட் ஆகிட்டே இருந்தார். அண்ட் மூவிங் பால் ரொம்ப கஷ்டப்படுறாரு ஆடுறது.
Okay. பால் மூவ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப டெஃபினட் 2 ஓவர்ல உள்ள தேங்க்யூ அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அதனால பேசிக்கா டெக்னிக்கலி கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு பால் மூவ் ஆச்சுன்னா அப்படின்ற ஒரு காரணமா இருக்கலாம் ஷூரா. ஓகே, சேம் கோஸ் ஃபார் டெவான் கான்வே. அவருமே வந்து அன்சோல்டுன்னு சொல்றாங்க. அவருமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் முறையா கொடுக்கலையோ போன சீசன்ல? ஆமா ஆமா, டெவான் கான்வே ரொம்ப பேடா ஆயிடுச்சு போன சீசன். அதுக்கு முன்னாடி நம்ம வின் பண்ண சீசன் 21ல 22 அந்த இயர்ல 23ல பிரமாதமா ஆனாரு. அதுக்கப்புறம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு பேட்டிங் ஸ்டைல். அண்ட் இஸ் நாட் அட் ஆல் கம்ஃபர்டபிள் டு ஸ்லோ bowling. அதுதான் போன வாட்டி இருக்கிற ஃபெயிலியர் கேட்ச் பண்ணி தான் நான் இப்ப எடுக்கிறாங்க ஆப்ஷன் நினைக்கிறேன். லேட்டஸ்ட் என்ன ஃபார்ம்ன்ற பார்த்து தான். ரைட். தொடர்ந்து வெங்கடேஷ் ஐயர் வந்து இப்போ அவருக்கான ஏலம் தான் போயிட்டு இருக்கு. அவருடைய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா நீங்க எது நினைப்பீங்க? பிகாஸ் அவருடைய பிளஸ் பாயிண்ட் எதுன்னா, ஒரு ஓவர் நீங்க வந்து கொஞ்சம் ஒரு கர்வ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஓவர் 3 சிக்ஸஸ். அவர் வந்து ஒரு தர்மயுதம் ரஜினி மாதிரி பௌர்ணமி கட்டி போட்டுன்னு சொல்லல, அந்த மாதிரி அவர் நீங்க கட்டி போட்டீங்கன்னா ஃபுல் ஸ்டீம்ல வந்துருவாரு அப்புறம். ஸோ அது ஒரு வெரி யூஸ்ஃபுல். ஓடி வந்து மெதுவா போலிங் போடுற டைப், அந்த போலிங் தூபே டைப்ல அது ஒரு பிளஸ் இருக்கு. குட் ஃபீல்டர் ஆல்சோ. ஸோ டெஃபினட்டா ட்ரை பண்ணலாம். வெங்கடேஷ் ஐயர்ல நல்லா ப்ரூவ் பண்ணிருக்காரு கேகேஆருக்கு, அதனால ஷூரா ட்ரை பண்ணலாம். ரைட். 3.4 கோடி ரூபாய்க்கு வெங்கடேஷ் ஐயர் இப்போ ஏலம் போயிருக்காரு. அந்த 3.8 கோடி ரூபாய்னு அவருடைய ஏலம் தொகையானது ஏறி இருக்கிறது. சென்னைக்கு வாய்ப்பு இருக்கா? சென்னை இன்ட்ரெஸ்ட் காட்டலையோ? இன்ட்ரெஸ்ட் ரொம்ப காட்டல அவருக்கு. ஆமா அது டூ மெனி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இங்க இருக்காங்கன்ட்டு அவருக்கு போலன்னு நினைக்கிறேன். அவர் வந்தா கூட இவங்களுக்கு அட்வான்டேஜ் தான். இப்ப யாரு ஃபண்ட் பொசிஷன் நல்லா இருக்கு. கண்டிப்பா வெங்கடேஷ் ஐயர் மாதிரி வெங்கடேஷ் ஐயர், லைம் லிவிங்ஸ்டன், இது குஷால் மெண்டிஸ், அப்புறம் ஹசரங்கா, பிஷ்னாய், இந்த மில்லர், இந்த 6 பேர்ல யார் வந்தாலுமே ஸ்ட்ரெயிட்டா போகணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ சென்னையோடைய நீட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு யாராச்சும் ஒரு பிளேயர் வச்சிருப்பீங்களா மைண்ட்ல? இவங்க வந்தா கண்டிப்பா நமக்கு பயங்கர பிளஸ். ரெண்டு பேர் நான் ஒரு 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் பார். ஒருத்தரை விட்டது ரொம்ப தப்பு. ஃபேப் டியூப்ளசியை விட்டது மாதிரி ஒரு கிரைம் எதுவுமே கிடையாது. அது அட் த காஸ்ட் ஆஃப் மோயின் அலி. இன் பிளேஸ் ஆஃப் மோயின் அலி ரீடைன் பண்ணி யாராவது ஃபேப் டியூப்ளசி போய் விடுவாங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபீல்டரும், அந்த மாதிரி ஒரு, அதான் நீங்க கேட்டீங்களே எப்படி வேணா மாத்திக்கிறது. தட் இஸ் டெம்பரமெண்ட். ஒரு 100 சேசிங்ல 5-6 விக்கெட் விழுந்துச்சுன்னா ஒரு 2 தனியா நின்று அந்த 100 தாண்டி அடிக்கிறது கெப்பாசிட்டி. அதே சமயத்துல 4-6 அடிக்கணும்னாலும் சொல்லி அடிக்கிற கெப்பாசிட்டி டியூப்ளசி. லாங் ஆஃப்ல நின்னார்னா எந்த கேட்சும் கையை தாண்டி போகாது. சோ அவர் ஒரு பெரிய பொக்கிஷம். அவரை விட்டது தப்பு. பட் ஜென்ரலா என்ன கேட்டீங்கன்னா 2 டைப் ஆஃப் பிளேயர்ஸ் டீம்ல இருந்தே ஆகணும். ஒன்னு நிக்கோலஸ் போரான் மாதிரி ஒருத்தர் பேட்டிங்ல இருக்கணும், போலிங்ல வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒருத்தர் இருக்கணும். அப்படி வந்ததுன்னா சிஎஸ்கே கலர் கம்ப்ளீட்டா மாறிடும். ஓகே. ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே வந்து தோனியை மட்டும் விட்டு தரவே மாட்டோம். அப்போ தோனியோடைய பெர்ஃபார்மன்ஸும் இதா கடைசி முறைன்னு ஒரு பயத்தோடவே ஒரு சீசனும் போயிட்டு இருக்கு. இந்த சீசன்ல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் மகேந்திர சிங் தோனி கிட்ட? யூ கேன் எக்ஸ்பெக்ட் மோர் ஆஃப் ஹிஸ் மென்டாரிங் தான் நான் நினைக்கிறேன். பிளேயிங் கஷ்டம் பாஸ். இயர் ஆக இன்னும் வீக் ப்ராப்ளம் தான் ஆயிட்டு இருக்கும். ஸ்ட்ரென்த் கூடாது. எப்படி முட்டியில ஓடுறதுன்றது ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் இஸ் தி ப்ராப்ளம். அதனால தான் கட்சி 2 ஓவர் வராரு. கீப்பிங்ல உட்காந்து எழுந்தா பேடு, கிளவ், அப்டமன் கார்டு, ஹெல்மெட், இத்தனை வெயிட்டோட எழுந்து உட்காரணும் 120 தடவை. ஓகே. சோ இவ்வளவு ஸ்ட்ரெயின் பிசிக்ல இருக்கும்போது என்ன பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? யாரால என்ன பண்ண முடியும்? சூப்பர்மேன் கிடையாது யாருமே. சோ அந்த கடைசி, அதுக்கு தான் நான் சஜஷன் கொடுத்தேன். கடைசி 2 ஓவர் வரதுக்கு பதில முதல் 6 ஓவர்ல தோனி வந்துட்டாருன்னா, ஓபனிங் வந்துட்டாருன்னா, அவர் வந்து எவ்வளவு ஓபனிங்ல 6 into 6 36 பால்ஸ் இருக்கு. அதுல 24 பால் தோனி ஃபேஸ் பண்றாருன்னு வச்சுங்க. 10 பால் ரன்னே அடிக்கலன்னு வச்சுங்க. ஆனா 14 பால் 6 அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குல்ல. சோ ஐ தாட் பவர் பிளேல தோனி வரலாம்னு நினைச்சேன். இல்ல என்ன பண்ணுவாங்க, இந்த இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணுவாங்க வெறும் பேட்டிங்க்கு மட்டும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ரைட். நம்ம அந்த தோனி அப்படின்ற ஒரு பிராண்டை ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக கொஞ்சம் ஓவராவே மில்க் பண்றோன்ற ஒரு எண்ணம் இருக்கா? ஆமா, நீங்க மாட்டு பொங்கல் மாடுக்கு வந்து மாடை காமிச்சுன்னே இருக்காங்க. மாடு இல்லாம மாட்டு பொங்கல் எப்படி? அது மாதிரி இப்ப சிஎஸ்கேன்னா தோனி தான் ஆயிடுச்சு இல்ல, அது சினானிமஸ் ஆயிடுச்சு. இப்ப நீங்க மைனஸ் தோனி எவ்வளவு பேர் மேட்ச் பார்க்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப தோனி சிஎஸ்கே இல்லன்னா, இப்ப நீ சும்மா ஒரு இன்டர்வியூ ஒரு 10 பேர் எடுங்க. நீங்க தோனி இல்லன்னா மேட்ச் 11ல இல்லன்னா வருவீங்கன்னு கேளுங்களேன். என்ன ரிப்ளை வருது நீங்க பாருங்க. உங்களுக்கு இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்துடும். அதனால பட் ஐ டோன்ட் பிளேம் தம் ஆல்சோ. இப்ப நேச்சுரல் இவர் தான் ஃபேஸ் ஆஃப் தி டீம் கட்சி, அவர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். பட் அது அன்பார்ச்சுனேட். அவருடைய பிசிக்கல் ஆங்கிள் சொன்னா ப்ரெஷர் பண்ண மாட்டோம் அவர். ஸோ இப்போ சிஎஸ்கேவோட பயணம் வந்து வாட்ஸ் ஆஃப்டர் தோனி அப்படின்றத நோக்கி தான் போயிட்டு இருக்கோமா? சரியான திசையில? ஆமா. தோனி அதையும் தோனி தான் பண்ணி ஆகணும். தோனி பிளேஸ்ல ஒரு தோனி
ரெப்ளிகேட் பண்றதுக்கு தோனி தான் கண்டுபிடிக்கணும் ஒரு ஆளை. அந்த மாதிரி ஒரு பினிஷிங் அபிலிட்டி இருக்கிற மில்லர் மாதிரி ஒரு பினிஷிங் அபிலிட்டி இருக்கிறவரு, குஷால் மெண்டஸ் மாதிரி ஒரு ஓப்பனிங்ல கண்ணாப்பண்ணான்னு சிக்ஸ் அடிக்கிறவரு. சோ அவரே தான் கிரியேட் பண்ண ஒரு பிளேயர். அவரு இப்ப அழகா எடுத்துன்னு வர்றாருல்ல, ஷர்துல் தாகூர் எடுத்துன்னு வர்றாரு, 10 ரன் உள்ள எடுத்துன்னு வர்றாரு. அப்ப இவரை ருத்ராஜ் கைகார்னு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளேயர் எடுத்துன்னு வந்தாரு. அந்த மாதிரி திங்கிங் கேப் இருக்கிறவங்க, அதாவது திங்கிங் கேப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பிளேயர், பிரெய்னி பிளேயர் who's also very very important in either batting or bowling அப்படின்றது அவரே ஸ்பாட் பண்ணி. ஏன்னா அவருடைய நாலேஜ் இல்லாம ஆக்ஷன்ல ஒரு பிளேயர் ஒரு எறும்பு கூட உள்ள நுழைய முடியாது, அது எனக்கு தெரியும். சோ ஐ திங்க் he'll take up the responsibility of replacing somebody in his own place. அவருக்கான ஓரளவுக்கு கேப்பபிளான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நீங்க யாராச்சும் ஒரு வீரரை பாக்குறீங்களா? ஹர்திக் பாண்டியா தான். ஐ மீன் ஜெனரலா கேட்டீங்கன்னா வேற யாருமே கிடையாது. ஹர்திக் பாண்டியா இஸ் a டாப் கிளாஸ் கேப்டன். ஏன்னா ஜிடின்னு ஒரு டீம் புதுசா ஃபார்ம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இயரே எல்லாரையும் நிக் பண்ணி கம்பைன் பண்ணி பாண்டிங்ல சாம்பியன்ஷிப் அடிக்கிறாரு. அடுத்த வருஷம் ஃபைனல்ஸ் சிஎஸ்கே வரைக்கும் வராது. சிஎஸ்கே தான் வரப்படுறாங்க அகமதாபாத்ல. ஸோ 2 வருஷம் ஒருத்தரால ஒரு டீம் அப்படி கொண்டு வர முடியுதுன்னா இப்போ கேப்டன்சி பிரில்லியன்ட். அண்ட் அவரை விட ஒரு எஃபெக்டிவான ஒரு ஆல்ரவுண்டர் கிடையவே கிடையாது. நம்பர் 1 ஆல்ரவுண்டர் தான் ஐபிஎல். ரைட். இப்போ நம்ம களத்தில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வெங்கடேஷ் ஐயருக்காக ஆர்சிபி அணியும் கேகேஆர் அணியும் டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க, போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இங்க ஆர்சிபி ஒரு டிஃபெண்டிங் சாம்பியனா, அவங்களுக்கு வெங்கடேஷ் ஐயருடைய தேவை என்ன? அவங்களுக்கு ஆக்சுவலா நல்ல போலர் தான் தேவை. அவங்களுக்கு பேட்டிங்ல நல்லா தான் இருக்கு, டெரிஃபிக் பேட்டிங் இருக்கு. அவங்க they won't lose much if they lose on this in this battle. வெங்கடேஷ் ஐயர் எடுக்கிறதுல. ஓகே. ஸோ ஆர்சிபி வெங்கடேஷ் ஐயரை ஏலத்துக்கு எடுத்திருக்காங்க, 7 கோடி ரூபாய்க்கு ஏலத்துக்கு எடுத்திருக்காங்க அப்படின்ற அப்டேட்டை நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு வேல்யூ ஆடட் ஒரு பிளேயரா நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? as an all rounder யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட். ரைட். ஸோ இப்போ வரக்கூடிய இந்த ஏலத்தில் வர வர அப்டேட்ஸ் வர வர சென்னை இன்னும் யாரையும் எடுக்கலையே அப்படின்ற ஒரு ஏமாற்றம் இருந்துகிட்டே இருக்கு. சென்னை அணியோடைய பார்வை முக்கியமா எந்தெந்த வீரர்கள் மேல இருக்க வாய்ப்பு இருக்கு அதிகம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருக்கா ஒரு பார்வை? கேமரூன் கிரீன் obviously because everybody is vying for him. ஓகே. கேமரூன் கிரீன் டெஃபினட்டா அவர்தான் கொல்கத்தா எடுத்துட்டாங்களே. ஆமா, மில்லர் டாப் பிரையாரிட்டி பாஸ். டேவிட் மில்லர் டாப் பிரையாரிட்டி. மில்லர் வந்தார்னா phenomenal டிஃபரன்ஸ். ஃபீல்டிங் எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டர், டாப் கிளாஸ் ஃபினிஷர். அவர் எப்படி வேணா ஆடுவார். 6 அடிக்கவும் தெரியும், தள்ளி ஆடவும் தெரியும். அவர் வந்தா எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ரொம்ப போவாங்க பயங்கரமா. டேவிட் மில்லர் has gone to டெல்லி கேபிட்டல்ஸ். 2 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்காரு. போயாச்சு. டேவிட் மில்லர் டெல்லி கேபிட்டல்ஸ் போயாச்சு. சோ லிவிங்ஸ்டன் அன்சோல்ட், தட்ஸ் ஃபைனலா? லியாம் லிவிங்ஸ்டனா அன்சோல்டான்னு கேக்குறேன். அன்சோல்ட். ஆமா அன்சோல்ட். அப்ப இனிமே சான்ஸ் இல்ல யாருமே எடுக்கிறதுக்கு. 43 கோடி ரூபாய் வச்சிருக்கோமே, என்ன பண்ண போறோம் அதை வச்சு? ஐ திங்க் நீ இருக்கிறவங்களுக்கே ஷேர் பண்ணி பாருங்க. சோ ரைட். இப்போ வெங்கடேஷ் ஐயர் ஆர்சிபி அணிக்கு ஏலம் போயிருக்காரு 7 கோடி ரூபாய். we can try that Kushal Mendes, it will make a lot of difference. Kushal Mendes பேட்டர் இருக்காரு, அவர் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா. ஓகே. சோ அவர் ரொம்ப அசால்ட்டா வர்றாரு படி. வெங்கடேஷ் ஐயர் சொல்றீங்களா? இல்ல குஷால் மெண்டஸ் ரைட். சோ அடுத்த சிஎஸ்கே ஓட பார்வை குஷால் மெண்டஸ் பக்கம் போக வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இருக்கு. ஆமா கண்டிப்பா இருக்கு. 10 ரன் இப்ப வந்தாச்சு ஆக்ஷன்ல, டேபிள்ல இன்னும் வரல. ஆமா 10 ரன் திருப்பி எடுப்பாங்க, நீங்க வேணா பாருங்க. ஓ, இதுக்கு பின்னாடி இருக்கிற யுக்தி என்ன? எதுக்கு ரிலீவ் பண்ணணும்? இப்ப இவர் லாஸ்ட், நான் ஏன் சொல்றேன், போன வருஷம் ஃபார்ம்ல வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணினே இருக்காங்கல்ல, அந்த ஆங்கிள் பாக்கும்போது 10 ரன் ரிஜெக்ட் பண்ணிட்டு பரவாயில்ல யாருமே எடுக்கலாம், நம்ம எடுக்கலாங்கிற ஆங்கிள் திருப்பி எடுக்கலாம்ன்ற தப்பு கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. அவர் மாதிரி போல கிடைக்கிறது கஷ்டம் நமக்கு. அனதர் மலிங்கா மாதிரி அவரு. ஓ ஓகே. ஆமாமா, உங்களுக்கு வேற யார்கிட்ட போவீங்க? வேற யாருமே இல்லையா அந்த டேபிள்ல போலர் நீங்க சூஸ் பண்றதுக்கு? ஐ அம் டெல்லிங் யூ இட் வெரி வெரி பிக் வேக்யூம் போலிங் நம்மளுக்கு. நீங்க எத்தனை டீம் நமக்கு எதிராக 200 அடிக்கிறாங்க நீங்க பாருங்க. இல்ல நம்மளால இப்போ 4 வெளிநாட்டு வீரர்கள் எடுக்க முடியும், நமக்கு அந்த ஸ்லாட் லிமிட் இருக்கு. அந்த 4 பேர் யார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு இல்லையா? ஓகே. யா, குஷால் மெண்டிஸ் ஒரு நேம் சொல்லிட்டீங்க, வேற யாராச்சும் உங்களுக்கு நீங்க சஜஸ்ட் பண்ணீங்க? இல்ல எனக்கு தெரியல ரொம்ப. ஓகே சொன்னீங்கன்னா நான் சொல்றேன். அசரங்கா சொல்லிட்டு இருக்கேன் திருப்பி. யா 10 ரன் ஆப்வியஸ்லி. யா ரைட். அப்புறம் அந்த ஜாக் ஃப்ரேசர்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகே. சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்ல. அவர் எக்ஸ்ட்ராடினரி 6 ஹிட்டிங் கெபாசிட்டி. அவர் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஜாக் ஃப்ரேசர். ஜாக் ஃப்ரேசர் ஆமா. ஓகே. அவருக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றதையும் நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்லன்னா நீங்களும் நானும் போக வேண்டியதான்.
43 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க, 1 கோடி கொடுத்தா நான் 43 கோடி கொடுக்கறதுக்கு கூட ரெடி, நான் போயிடுறேன் நான் டீம் உள்ள. ரைட். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மினி ஏலம் போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அதை ஒட்டி உங்ககிட்ட இருந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. தேங்க்யூ ஃபார் தட் திரு பாஸ்கி. நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுறேன். எதுவுமே எனக்கு தெரியாதானே என்ன பேச வச்சிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. உங்களுக்கு தெரியும் கிரிக்கெட் பேச தெரியும். ஓகே. இந்த பினான்சியல் ஆங்கிள் சுத்தமா ஜீரோ. எனக்கு வந்து இந்த ஆக்ஷனுக்கு எல்லாம் கூட நான் என்னால போக முடியல. இன்ஃபேக்ட் அஸ்வின் கூப்பிட்டு இருந்தாரு அவருடைய மாக் ஆக்ஷனுக்கு. அனிருத்தா ஸ்ரீகாந்த் ரெடி கூப்பிட்டு இருந்தாரு. நாங்க போனா கூட எனக்கு என்ன பேசுறேன்னு தெரியல. ரொம்ப இந்த பர்ஸ் பண்ணி விஷயங்கள்லாம் தெரியாது. பட் இஃப் யூ ஆஸ்க் மீ டு டாக் அபௌட் தி கேம், ஐ லவ் டு டு தட். அது நிறைய ஆர்டர் இருக்கு கிரிக்கெட், அதான் தெரியும். ஓகே. இப்போ குவென்டன் டி காக் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு 1 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கார் அப்படின்ற ஒரு அப்டேட்டை நாம பாக்குறோம். திரு பாஸ்கி, எக்ஸ்பர்ட் பாஸ். T20 அவரெல்லாம் நியாயமா 7-8 கோடிக்கு போகணும். ஏன்னா அவர் பிஸ்தான் அதுல இந்த ஃபார்மேட்ல 1 கோடிக்கு போயிருக்காரு. ஆனா அதான் சொல்றேன், ஒண்ணும் புரியலன்ற எனக்கு. இதுவே யாரோ ஒருத்தர் 20 கோடி கொடுக்குறாங்க. அவர் எல்லாம் மொத்த சீசன் சேர்த்து 100 ரன் அடிக்கிறாரு. பிளின்டாஃப் ஒரு தடவை நம்ம என்ன பண்ணோம், 2 கோடிக்கு ஒரு வாங்கினோம். மொத்தம் 2 விக்கெட் எடுத்தாரு. ஒரு விக்கெட்டுக்கு 1 கோடின்ற மாதிரி எடுத்தாரு. இன்னொரு அதிர்ச்சிகர அப்டேட் வந்து ஜானி பேர்ஸ்டோ, இங்கிலாந்து பிளேயர், அன்சோல்ட் அப்படின்ற ஒரு அப்டேட்டும் நம்மளால பார்க்க முடியுது. பாத்தீங்களா, அவர் செம்ம அடிப்பாரு ஓப்பனிங்ல. எனக்கு புரியவே இல்லை, என்ன டைனமிக்ஸ்னே புரியல, என்ன யார்ட் ஸ்டிக்னே புரியல. நீங்க போன வருஷம் ஃபார்ம் வச்சு டிசைட் பண்ண கூடாதுன்றேன். உங்க டீம்ல வரும்போது டெரிஃபிக் ஆடுவார், சொல்ல முடியாது அது மாதிரி. ஓகே ஓகே. இந்த ஏல அப்டேட் பார்க்கும்போது உங்ககிட்ட ஒரு பொலிட்டிக்கலா நான் ஒன்னு போலான்னு விருப்பப்படுறேன். இந்த ஏலத்தை வந்து ஏன் இந்தியாவில நடத்த மாட்டேங்கிறீங்க, யுஏக்கு ஏன் போறீங்கன்னு சொல்லிட்டு இங்க அரசியல் கட்சிகளை கூட குரல் எழுப்புறதை நம்மளால பார்க்க முடியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? why are we preferring UAE instead of India? Probably too much of interference. லோக்கல்னா இங்க இருக்கும், இங்கே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு ஒருத்தன் இங்க இருந்து அங்கெல்லாம் வரமாட்டான்ற ஒரு விஷயமா இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும், வரணும் பெருசா ஒண்ணும் இல்ல. இப்ப இந்தியன்ஸ்க்கு வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க செலக்ஷன்ஸ்ல. அது நம்ம கிரவுண்ட் லெவல்லே வந்துட்டோம்னா ரொம்ப ஈஸி நமக்கு பண்றது. கேம்ப்ஸ்ல போய் இப்ப இங்க ஒரு செலக்ஷன் பாத்தீங்கன்னா Under-14 எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 200 பிளேயர்ஸ் இருப்பாங்க. இந்த பிளேயர்ஸ் கடைசி லிஸ்ட் படிக்கும் போது 11 படிக்கும் போது லீக்ல எல்லாம் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க பசங்க இருக்கணும் லெவல்லன்னு சொல்லிட்டு மூச்சு விட்டுனே இருப்பாங்க இந்த செலக்டர்ஸ் கழுத்துக்கிட்ட. அதெல்லாம் டோட்டலி அவாய்ட் பண்ணலாம். வேற ஒரு ஊர்ல இருக்கிறாங்க போது என்னன்னு தெரியல எனக்கு. ரைட். ஜேமி ஸ்மித் அதே மாதிரி அன்சோல்டா போயிருக்காரு. வேற டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பென் டக்கெட்டை 2 கோடி ரூபாய்க்கு ஏலத்துக்கு எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்குங்க சார். டக்கெட் இஸ் an effective player boss. அதனால டக்கெட் எடுக்கிறதுக்கு இதான வாய்ப்பு இருக்கு. அப்போ எஃபெக்டிவ் ஆடுவார். ரைட். நன்றி திரு பாஸ்கி. இவ்வளவு நேரம் எங்களோட இணைப்பில் இருந்து நிறைய அப்டேட்ஸ் பத்தின சந்தேகங்களுக்கு ரொம்ப கலகலப்பாவே பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி எங்களோட இணைந்ததுக்கு. Welcome, wishing you great luck and looking forward to a lovely season. Thank you so much. Thank you so much. நேயர்களே, ஐபிஎல் மினி ஏலமானது தொடர்ந்து போயிட்டே இருக்கு. எந்தெந்த அணிகள் யார் யாரை ஏலத்துக்கு எடுக்க போறாங்கன்ற எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் அதிகபட்ச தொகைக்கு ஆஸ்திரேலிய அணியின் கிரீன் ஏலம் போயிருக்கார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஏலம் எடுத்திருக்கிறது 25.2 கோடி ரூபாய்க்கு. வேற சென்னை கடுமையான ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்தாங்க. 25 கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம போனாலுமே அதுக்கு மேல நம்மளுடைய பிட்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. 25.2 கோடிக்கு கிரீன் ஏலத்துக்கு போயிருக்காரு. இப்ப தொடர்ந்து ஏலம் போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில சென்னை இன்னும் தங்களுடைய பர்ஸ் ஓபன் பண்ணல. இது வரைக்கும் எந்த வீரரையும் ஏலத்தில் எடுக்கல அப்படின்ற ஒரு நிலவரத்தையும் பார்க்கிறோம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட், நியூசிலாந்து அணியின் விக்கெட் கீப்பரான ஃபின் ஆலன் 2 கோடி ரூபாய்க்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸால ஏலம் எடுக்கப்பட்டிருக்கார். ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஒரு ஃப்ளோவில் தான் இருக்காங்க போல இருக்குது. எப்படியாவது இந்த டீமை வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு மறு வடிவமைப்பு பண்ணிடணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு இருக்காங்க போல இருக்கு. அந்த 64 கோடியும் முழுசாக செலவு பண்ணாமல் ஓய போகிறதுல போல ஒரு பிளேயரும் வர 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 அவங்களோட காம்படிஷனும் அதிகமாயிட்டே இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். வேற சென்னை ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இந்த அமைதிக்கு பின்னாடி என்ன புயல் காத்திருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.